வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மெஹந்தி vlog. ஆக்சுவலாக வந்து நான் என்னோடய மெஹந்தி போடுறதே வந்து என்னோடய ஹாபி மாதிரி தான். வீட்டில் நிறைய டைம் போட்டிருக்கேன். என்னோடய அக்கா, தங்கச்சி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் போட்டிருக்கேன். பட் இது வந்து ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னால், ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியே ஒருத்தவங்களுக்கு அதுவும் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக இது போடுறேன். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் போட மாட்டேன், ஆனால் வந்து நல்லா இருந்துச்சு. ஃபைனல் அவுட்புட் வந்து நல்லா இருந்தது. அவங்களும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், ஒரு ரிலேட்டிவ் தான். அவங்களோட என்கேஜ்மெண்ட்டுக்காக அவங்க வந்து என்னை கேட்டிருந்தாங்க, நீ வந்து மெஹந்தி போடுவல்ல, ஸோ எனக்கும் வந்து போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி, வேண்டான்னு சொல்ல முடியல, ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போட்டேன். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாக போடலனாலும் நல்லா அழகாகவே போட்டிருந்துருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் போடும்போது வந்து எனக்கே ரொம்ப டயர்டாகவே ஆயிடுச்சு. 2 கையிலையும் ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஒரு 2 hours ஆயிடுச்சு எனக்கு போடுறதுக்கு. இஃப் சப்போஸ் நீங்கள் போடுவீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம், ஒரு கை ஃபுல்லாக போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து 2மே ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கு ஒரு 2 hours 2.5 hours ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. அப்புறம் நடுவில் கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு 2 வடை, கொஞ்சம் காஃபியும் குடித்தோம். 2 பேருமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டு திரும்பவும் இப்படியே தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து இப்படி ஃபுல்லாக வந்து போட்டிருக்கேன். இப்போதைக்கு இப்போ கை பார்க்கும்போது வந்து எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, அழகாக எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக. ஃபைனலாக முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக வந்து இந்த கையில் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தொப்பி மாதிரி அதை ஃபில் பண்ணணும்ல, அதுதான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபில் பண்ணுவேன். இப்படி லைன் போட்டுகிட்டே பக்கத்தில் லைன் போட்டே வந்தோம்னா அது ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம அங்கங்கே கிறுக்கிற மாதிரி பண்ணால் கூட கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ நான் வந்து இந்த மாதிரி லைன் தான் போடுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். தென் ஃபைனல் லுக் வந்து இதுதான். அவங்களுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு, அவங்களும் எனக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நானாக இப்படி உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸ்ரீஸ் வேர்ல்டு இது.